ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கான ஜாப் நேச்சர் எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா. நிறைய பேர் இதில் சொல்லுங்க ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, யாருக்கு அதிகமான ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், இதில் முதல் ப்ரமோஷனாக என்ன போஸ்டிங் போடுறாங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் எந்த பதவி வரை இருக்கும் அப்படின்றதையுமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்குமா இல்லை ஃபீல்டு ஒர்க்காக இருக்குமா அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான அதாவது விஏஓ அசிஸ்டண்ட் ஜாப்புக்கான வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் அறிவிச்சுட்டே வராங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 3 வரை லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வராமல் இருக்குது, அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமல் இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஆல்ரெடி இந்த ஜாப்பை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதாவது இந்த வேலை என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிராமத்தோட தலையாரி போஸ்டிங் தான் அது. விஏஓக்கு அசிஸ்டண்ட். ஒரு கிராமத்தில் உங்கள் கிராமத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அங்கே பிறப்பு என்ன நடக்குது, இறப்பு என்ன நடக்குது, எதனா கொலை சம்பவம் நடக்குதா, அப்புறம் ஏதாவது அன்யூஷுவலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா விஏஓக்கு தெரியப்படுத்த வேண்டிய வேலை பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளரோட வேலையாக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட், விஏஓ, ஆர்ஐ, அப்புறம் தாசில்தார். இதில் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் போகலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு சேர்றோம். இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு சேர்றோம் அப்படின்னா அதோட செகண்ட் ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா விஏஓ. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வருஷம் ஆகிடும். இந்த விஏஓ யாரெல்லாம் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5th முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போயிருக்கீங்க, 8th முடிச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போக முடியாது. 10th டிகிரி ஹோல்டர், டிப்ளமோ இந்த மாதிரி நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலுமே தாராளமாக விஏஓ ஆகலாம். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷமான ஆகும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் 2 டிகிரி இல்லை இன்ஜினியரிங் அந்த மாதிரி என்ன முடிச்சிருந்தாலுமே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ஐயாவோ இல்லை தாசில்தாராகவோ ஆகலாம். தாசில்தார் வரையிலும் கூட இந்த ப்ரொமோஷன்ஸ் உயரும். கண்டிப்பாக விஏஓ ஒரு 2-3 வருடம் இல்லை 4 வருடம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஐ ஆகலாம். அதுலேருந்து ஒரு 4-5 வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாசில்தார் ஆகலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக 21 ஏஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 58-60 வயசு வரை ரிட்டையர்மெண்ட். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா தாசில்தார் ஆகலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு 30 வயசு 32 வயசு அந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் விஏஓ வரை தான் செல்ல முடியும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை இந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸாம் நீங்கள் எழுதி டைரெக்டாக நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் இது பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இயர்லி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ் அவங்களாம் கொடுக்குற ப்ரொமோஷன்ஸ் வேறு. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி தாராளமாக நம்ம ப்ரொமோஷனில் அடுத்த லெவல் போகலாம். நீங்கள் இந்த ஜாப்பில் இருந்துக்கிட்டே வேறு ஜாப்பும் தாராளமாக படிக்கலாம். நீங்கள் விஏஓக்கு அதாவது குரூப் 4க்கு படிக்கிறீங்க, இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு, வேறு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலுமே தாராளமாக இந்த வேலையில் இருந்து கொண்டு படிக்கலாம். அதற்கும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இதுக்கு சம்பளத்தை பொறுத்தளவில் நமக்கு 15,000லேருந்து 20,000 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அகவிலைப்படி, அதுக்கப்புறம் தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், கவர்மெண்ட் கொடுக்குற அனைத்து
சலுகைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும். இதோட ஜாப் நேச்சர் என்ன, நான் எங்கே போய் வேலை செய்யணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணுமா இல்லை வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 வேலையுமே இருக்கும். நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீல்டு ஒர்க் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீல்டு ஒர்க் இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக டைரெக்டாக வந்து நீங்கள் ஃபீல்டுக்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஊரில் ஒரு 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 அசம்பாவிதம் நடந்துச்சு, ஒரு கொலை நடந்துச்சு, ஒரு திருட்டு நடந்துச்சு, இல்லை வந்து கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி வந்து யாரானா ஆக்கிரமிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக எல்லாத்துக்குமே விஏஓ வந்து போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அங்கே தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் விஏஓ வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகளாக இருக்கட்டும், வேறு எதனா ஒரு முக்கியமான விஷயங்கள் கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு தெரிவிக்கணும், கிராமத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஏஓ அசிஸ்டண்ட் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் மக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கணக்கெடுக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி கணக்கெடுப்பு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்ட்லேயும் இருக்கும், ப்ளஸ் ஆஃபீஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.